ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா எப்படி ஃபியூ மினிட்ஸில் ரசம் பண்ணிடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் சமையல் புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கொரன்னு அரைக்கிறதுக்கு மல்லி, காஞ்ச மல்லி, பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, மிளகு. அவ்வளோதான். இதுதான் நம்ம மிக்சியில் போட்டு கொரன்னு அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், 2 வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆயில். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம கொரன்னு அரைக்கிறதுக்கு காஞ்ச மல்லி ஒன்று மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மல்லி, பச்சை மிளகா, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, மிளகு எல்லாம் கொரன்னு அரைச்சதுலேயே திருப்பி தக்காளியும் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைக்கணும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடும். ஒரு பேனு இல்லைன்னா கடாயை எடுத்து ஆயில் ஊற்றிட்டு தாளிங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிப்போம் இல்லையா, கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலை, 2 வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா ரசம் ரெடி ஆகிடும். ஸோ புளி தண்ணி ஊற்றிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு லைட்டாக ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இது கொஞ்சம் அப்படியே ஒரு கொதி வரும். ஒரு கொதி வரப்பையே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் லைட்டாக மேலாப்பில் 1 டீஸ்பூன், நான் 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு காய்ச்சலாம், கோல்டாக டக்குன்னு ரசம் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.